இன்றைக்கு மத்தியான வெயில் காலையும் யாழ்ப்பாணம் போக வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதனால நான் மோட்டர்சாயல் எடுத்துக்கொண்டு போகும்போது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியான ஒரு செட்டப் வந்து செய்யப்பட்டு காணப்பட்டிருந்தது. என்னடா இது ரோட்டுக்கு மேலால் ஏதோ கட்டப்பட்டிருக்குது என்று சொல்லி நான் மோட்டர்சாயல் நிப்பாட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அது வேறு எதுவுமே இல்லை. நிறைய சாக்குகளால் பின்னப்பட்டு வீதிக்கு மேலால் கட்டப்பட்டிருக்கு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் திண்ணவேலி சந்தி இருக்குது தானே. சின்னவேலி மார்க்கெட்டுக்கு போகிறாக்களே தெரியும். அதில் 4 சந்தி இருக்குது. அந்த 4 சந்தியிலே தான் இது கட்டப்பட்டிருக்கு. இப்போ நான் நினச்சேன் நான் நிற்கிற பகுதியில் தான் இது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். நான் அதுக்கு பிறகு தான் பார்க்கும்போது தெரிஞ்சது எனக்கு எதிராகவும் அந்த திண்ணவேலி சைட் போகிற பகுதியிலையும் மொத்தமாக 3 பகுதியில் இது கட்டப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சித்திர வெயில் இலங்கை இந்தியா அப்படி மத்திய கோட்டு கனிமையில் இருக்கிற நாடுகளில் சரியான வெயில் வைக்க மத்தியான நேரம் வெளியில் வலிக்கிடவே முடியாது. மக்கள் தங்களுடைய தேவை நிமித்தம் விடிய வலிக்கிடணும், இல்லாட்டி பின்னர் நேரம் தான் வலிக்கிடணும். மத்தியானம் வலிக்கிறது குறைவு. இப்போ பாடசாலை மாணவர்களுக்கு கூட கல்வி அமைச்சால் சொல்லப்பட்டிருக்கு, வெயிலுக்கு பிள்ளைகளை கொண்டு போக வேண்டாம், வெயிலுக்கு பிள்ளைகளை விளையாட விட வேண்டாம், அதிகமான தண்ணி குடிக்க கொடுங்கன்னு சொல்லி நிறைய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த இப்போ செய்யப்பட்டிருக்கிற இந்த செயற்பாடு உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு அப்படியே தான். என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு செயற்பாடு செய்யும் போது நிறைய விமர்சனங்கள் எல்லாம் பெறுறது வளமை தான். இப்போ இந்த செயற்பாடு செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் பிரதேச சபை தான் இந்த செயற்பாடை செய்திருக்கு. நிறைய சாக்குகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து 3 பக்கமும் கட்டுறது வந்து சாதாரண வேலையில் அவ்வளோ உயர்த்து கட்டப்பட்டிருக்கு. வாகனங்கள் போக்குவரத்து செய்கிறதுக்கு இடையூறு இல்லாமல் அது உயர்த்து கட்டப்படும். அது ஒரு பெரிய வேலை திட்டம் தான். இருந்தாலும் தங்கள்கிட்ட இருக்கிற இந்த சாக்குகள் எல்லாம் வந்து அதிகமான பணம் கிடையாது. அப்போ கிடைக்கிற மூலதனங்களை கொண்டு சிறந்த சேவையை மக்களுக்கு செய்யணுன்றதுக்காக தான் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு தற்காலிகம் தானே. வெயில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போய்விடும். அதுக்கு பிறகு காற்று அங்கே மழை என்று சொல்லி காலநிலை மாறிவிடும். அப்போ இது வந்து ஒரு குறுகிய காலத்தில் திட்டமிட்டு செய்கிறதால இந்த சாக்கு பயன்படுத்திருக்கணும். உண்மையிலே பாராட்டத்துக்குரியது. இருந்தாலும் அந்த விமர்சனத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் என்ன விமர்சனங்கள் வைக்கப்படுதுன்னு சொன்னால் இது இங்கே மட்டுமே இல்லை, ஒட்டுமொத்தமாக இலங்கையிலையும் வைக்கப்படுகிறது தான். அந்த வீதியோரமாக இருக்கின்ற மரங்கள் எல்லாம் வெட்டி போட்டு இப்போ வந்து பாருங்க சாக்காலெல்லாம் கட்டியிருக்கணும்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ ஒரு செயற்பாடு செய்யும் போது அதுக்கு சார்பாக நிறைய பேரும் எதிராக அதிகமான ஆக்களும் கதைக்கிறது வளமையான ஒன்று தான். ஆனால் இந்த செயற்பாடு வந்து உண்மையிலேயே மக்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்குது தானே. அதனால் இந்த செயற்பாடை வந்து நாங்கள் பாராட்டத்தான் பண்ணோம். பொதுவாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிக்னல் சந்தி பகுதியில் நாங்கள் அதிகமான நேரம் நிற்க வேண்டிய தேவை இருக்குது. 60 செகண்ட், 1 நிமிடத்துக்கு மேற்பட்ட நேரங்கள் நாங்கள் அந்த சிக்னல் சந்தி பகுதியில் காத்திருந்து தான் எங்களுடைய பயணத்தை வந்து நாங்கள் மேற்கொள்ள வேணும். அப்படியான சந்தர்ப்பங்களில் பஸ்ஸில் போகிற ஆக்கள் ஆட்டோவில் போகிற ஆக்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகமான ஆக்கள் சைக்கிளில் பயன்படுத்தினோம், மற்றது உந்துரடியில் பயன்படுத்தி தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளணும். இப்படி பயணிப்பவர்களுக்கு அதிகமான சூரிய ஒளி தாக்கும் காரணமாக அவர்களுக்கு விரைவில் நோய் நிலைமைகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனை தடுக்கிறதுக்காகத்தான் இப்படியான செயற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலே இந்த செயற்பாடு பாராட்டுதலுக்குரிய ஒரு செயற்பாடு தான். இந்த விடயம் தொடர்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம சொல்லுங்க என்ன?